இது வந்து பலவிதமான பொருட்கள் போட்டு அரைச்ச மிக்ஸ்டு சட்னி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸ்டு சட்னி பண்ணலாமா? ஆயில் விட்டுருக்கேன், கடலைப்பருப்பு, கட்டி பெருங்காயம், கொஞ்சமாக புளி வறுத்துக்கலாம். இது வறுபடு போதே 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக இருந்த முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை 2 பரட்டிக்கிறேன். வதங்கட்டும். ஏன் கொஞ்சம் வதக்கினேன்னா கொஞ்சம் அது சுருங்கும்போது இடம் கிடைக்கும். கருவேப்பிலை. இது என்ன அப்படின்னா, நம்ம தொட்டியில் வளர்ந்துருந்த ஒரு இலை கற்பூரவள்ளி, ஒரு 10 இலை வல்லாரை, கொஞ்சமாக புதினா இருக்கிறத நான் பறிச்சுன்னு வந்து இதோட போட்டேன். இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். தாராளமாக வதக்க முடியல, கொஞ்சம் பொறுமையாக ஆகட்டும். இது கூட கட் பண்ண 3 தக்காளி, இதுக்கு தேவையான கல்லுப்பு. முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னும் 1 இருக்குது. எல்லாத்தையும் போடுற அளவுக்கு நான் பெரிய வானலி எடுத்துக்காமல் விட்டுட்டேன். இங்கே வதங்கட்டும். சரிப்பட்டு வரல, பெருசுக்கு மாற்றிடலாமா? எண்ணெய் எல்லாத்தையும் கொட்டிக்க வேண்டியது. தாராளமாக வதக்கணும். ரெண்டு கார மிளகா, 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா 2 மிளகாயும் போட்டுண்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் தக்காளி வந்து வதங்கட்டும், ஆனால் கொஞ்சம் பச்சையாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, வந்து தேங்காய். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 பல் பூண்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணி கூல் பண்ணி அரைச்சா மிக்ஸ்டு சட்னி ரெடி. சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசைங்கிற மாதிரி டிஃபனுக்கும் ஆப்டாக இருக்கும். மிக்சியில் போட்டு நைஸாகவும் இல்லாமல் குறக்குறப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி கொண்டு வரலாம். அவ்வளோதாங்க, நம்மால் சூப்பராக ரெடி ஆகிட்டார். இனிமேல் சாப்பிட வேண்டியதான். டேஸ்டியான மிக்ஸ்டு சட்னி ரெடி ஆகிடும்.